அவித்தல் என்றால் அடக்குதல்னு அர்த்தம். அதத்தான் ஒருத்தர் தப்புன்னு சொல்றாரியா. கடவுள் வாழ்த்துல வர திருக்குறளை தானே சொல்ற? ஆமையா. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆமா. ஐம்புலன்களை அடக்குவது அவிப்பதாகாது. அவி என்றால் பலின்னு ஒருத்தர் சொல்றாரு. கடவுள் எதுக்கு ஐம்புலன்களை அடக்கணும்? ஐம்புலன்களையும் அடக்கும் சூழல் கடவுளுக்கு எது? சிலுவையாகிய பொறியில் ஐம்புலன்களையும் பலியாக்கிய இயேசு கிறிஸ்து தான் ஐந்தவித்தான்னு சொல்றாரு. இதுக்கு என்னையா சொல்றீங்க? நல்ல சிந்தனை. அவி என்றால் பலி. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி. அதாவது பலியே பலியாக ஒன்றானவன் மூன்றானவனாகி